வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் டெட்டுக்கு சைக்காலஜி வீடியோஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப தமிழுக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? லாஸ்டா நடந்து முடிஞ்ச 2025 கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும், அதிகபட்சமா இலக்கணமா கேட்டுட்டாங்க கொஸ்டின்ஸ். சோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த ஒரு சொல் கொடுத்தாலும் சரி, அதுக்கு மாத்திரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஓகேவா? குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை. ஓகே டீச்சர்ஸ்? மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இப்ப இந்த கபிலர் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம சொல்லிடலாம். கபிலர் நாங்க தனியா எழுதிக்கிறேன் பாருங்க. இப்ப இங்க எழுதுறேன் கா பி ல இர், கபிலர்னு எழுதியிருக்கேன். இதுல எழுத்தை ஃபர்ஸ்ட் பிரிங்க. காங்கிறது ஒரு எழுத்து, பி ஒரு எழுத்து, லா ஒரு எழுத்து, இரு ஒரு எழுத்து. இப்ப இதுக்கான மாத்திரை போட போறோம். கா குறிலா நெடிலா? சரிங்களா? குறில் இல்லையா? கா வந்து குறில். குறிலுக்கு ஒரு மாத்திரை இங்க போட்டுக்கிறோமா? ஒரு மாத்திரை. அடுத்து பி, இதுவும் குறில் எழுத்து, அப்ப +1. லா, இதுவும் குறில் எழுத்து, இதுக்கு ஒரு மாத்திரை. இருங்கிறது மெய் எழுத்து, இதுக்கு அரை மாத்திரை. ஓகேவா? சோ இப்ப மொத்தத்தையும் கூட்டிருங்க. 1 2 3, அரை கூட்டணும்னா 3. அப்ப இதுக்கு எத்தனை மாத்திரை? 3 மாத்திரைன்னு வந்துடும். சோ இந்த மாதிரிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும், ஒளி வந்து சவுண்டு இல்லையா? அடுத்து வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அடுத்து உயிர் எழுத்துக்கள்னா என்ன? உயிர் எழுத்துக்கள்னா நமக்கு தெரியும், ஆனால இருந்து அவு வரைக்கும். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு உயிர் எழுத்துக்கள். சோ உள்ள இருக்கிறதுல வேண்டாம். கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் கேட்கலாம். இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அப்ப உயிர் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது? இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் முக்கியம். இப்ப நம்ம தான் சொல்லிக்கும் போது ஆனல இருந்து அவு வரைக்கும் இருக்கிறது தான் இந்த மொத்தம் 12 எழுத்து இருக்கா? அந்த 12 எழுத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? உயிர் எழுத்துக்கள்னு சொல்றோம். ஓகேவா? ஆ இ உ ஏ ஓ, இந்த 5ம் குறுகி ஒலிக்கும். அதனால இது வந்து குறில் எழுத்துக்கள். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இது 7ம் எத்தனை எழுத்து? 7 எழுத்து நீண்டு ஒலிக்கும். அதனால இது வந்து நெடில். மாத்திரை அப்படின்னா கால அளவை குறிக்கும். எதை குறிக்கும்? கால அளவை குறிக்கும். ஒரு மாத்திரை என்பது, இப்ப ஒரு மாத்திரைனா என்ன? ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். சரிங்களா? கண் வந்து அப்படி இமைக்கும் நேரம், சரிங்களா? கை வந்து நொடிக்கும் நேரம். இவ்வளவுதான். குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை சொன்னமா? அதை வச்சு இந்த கபிலர்ன்ற வார்த்தைக்கு நம்ம மாத்திரை எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அடுத்து மெய்யெழுத்துக்கு வருது. மெய்யெழுத்து நமக்கு தெரியும், இக்கு இங்கு இச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இக்குல ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் இருக்கு. இக்கு இங்கு இச்சு இதான். அதாவது புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? ஒரு எழுத்துக்கு மேல புள்ளி வச்சுட்டோம்னா அது என்னது? மெய்யெழுத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அப்ப நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எந்த எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அது இப்ப என்னது? உடல்னு வந்துருச்சா? உடலுக்கு என்ன ஒரு வார்த்தை இருக்கு? மெய்யின்னு வார்த்தை இருக்கு இல்லையா? உடலை மெய்யின்னு நம்ம சொல்லலாம். அப்ப மெய்யெழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ மெய்யெழுத்துக்கள் நம்ம மொத்தம் எத்தனை இருக்குன்னா 18 இருக்கு. ஓகே டீச்சர்ஸ்? இப்ப மெய்யெழுத்தை நம்ம 3ஆ பிரிப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம். நம்ம மோஸ்ட்லி புள்ளி வைக்காம தான் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா? கசட தவற, ஞங்கன நமன, யரள வளல, இதுதான் நம்ம படிச்சிருப்போம் யூஸ்வலா. சோ இது வல்லினம், மெல்லினம், இடையினம்னு 3 வகையா பிரிப்போம். மெய்யெழுத்தை வந்து எத்தனை பிரிக்கிறோம்? 3ஆ நம்ம பிரிச்சிருப்போம். ஓகேவா டீச்சர்ஸ்? சோ மொத்த மெய்யெழுத்து எத்தனை எழுத்துக்கள்? 18 எழுத்துக்கள். உயிரெழுத்து எத்தனை? 12 எழுத்துக்கள். எது வரைக்கும்? ஆள இருந்து அவ்வு வரைக்கும். எப்ப தம்பி இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. புக்ல இருக்கு, அதை நம்ம லைன் பை லைனா நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா டீச்சர்ஸ்? சார் அப்ப அந்த அக்கு என்ன ஆகுது? ஆள இருந்து அவ்வு வரையும் தான் உயிர். அக்கு வந்து தனி. சரியா? அக்கே நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இது வந்து தனி எழுத்து, ஆயுத எழுத்து. இந்த அக்குங்கிறதே ஆயுத எழுத்துல வந்துடும். அது அப்புறம் பார்ப்போம். சோ இப்ப மெய்யெழுத்துக்கான கால அளவு, மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரைனா அரை மாத்திரை. சரிங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிலுக்கு எத்தனை மாத்திரை பார்த்தோம் டீச்சர்ஸ்? ஒரு மாத்திரை. நெடிலுக்கு எத்தனை மாத்திரை பார்த்தோம்? 2 மாத்திரை. இப்ப மெய்க்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் 1, நெடில் 2, மெய் வந்து அரை மாத்திரை.
சோ ஒழித்து பார்த்து உணர்வுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கசட தவிர எங்கன்னா முறை யாரில வரல. இது வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். இது வந்து வன்மையா இருக்கும். அதனால ஒழிக்கிறப்ப வன்மையா ஒழிக்கும். கசட தவிர, சரியா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு அப்படின்னு வன்மையா ஒழிக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் வல்லினம். வன்மை வர்றதுனாலதான் அதை வல்லினம்னு சொன்னோம். வல் அப்படின்னா வன்மைன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து இதை ஒழிக்கிறப்ப மென்மையா ஒழிப்போம். அதனாலதான் இது வந்து மெல்லினம். சரிங்களா? இது வன்மையாவும் இல்லாம, இது வந்து வன்மையாவும் இல்லாம மென்மையாவும் இல்லாம ரெண்டுக்கு இடையில இருக்கிறதுனால அதுக்கு வந்து இடையினம்னு பேர் வச்சாங்க. சரியா? அது எப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து உயிர்மை எழுத்து. காக்கா, கீக்கி, கூக்கு, கேக்கே, கை இருக்கா? சோ அந்த வரிசை தான். மொத்தம் 216 எழுத்து இருக்கும். அதுதான் உயிர்மை எழுத்து. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. டீச்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. இதை உயிரெழுத்தோட சேர்த்துடக்கூடாது. சொல்றோம் இல்லையா, அக்கு வந்து தனி, அது வந்து ஆயுத எழுத்துன்னு வந்துடணும். இப்ப நமக்கு மொத்தமே தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 247 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா டீச்சர்ஸ்? என்னென்ன இருக்கு? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்து இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம இதுக்கான மாத்திரை பார்த்துருவோமா? இப்ப எதா இருந்தாலும் ஓவராலா நான் சொல்றேனே, குறிலுக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. ஓகேவா? ஆயுத எழுத்துக்கு அதுக்கும் அரை மாத்திரை. சோ இவ்வளவுதான் நமக்கான கான்செப்ட். அப்ப மாத்திரைக்கு வேணும், மாத்திரை நீங்க கண்டுபிடிக்கணும்னா இது ஃபுல்லா தெரியணும். குறில் 1, நெடில் 2, மெய் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரைன்னு தெரிஞ்சா நீங்க சூப்பரா கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா டீச்சர்ஸ்? சோ இதே மாதிரி இப்ப நீங்க உங்க நேமுக்கு கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் வந்து இன்னொரு நேமுக்கு போடுறேன். கணேசன் அப்படின்னு ஒரு நேம் எடுத்துக்கிறேன். சோ இதுக்கு மாத்திரை கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எழுத்தை பிரிங்க. ஓகேவா? இது என்ன எழுத்து? குறில் எழுத்து. அப்போ 1 மாத்திரை. இது நெடில் எழுத்து 2 மாத்திரை. சானா குறில் எழுத்து 1 மாத்திரை. புள்ளி வச்ச எழுத்து மெய்க்கு வந்து அரை மாத்திரை. இப்ப கூட்டிக்கங்க மொத்தம் 1 2 3 3 1 4 4 அரை 4 அப்ப இது என்னது? 4 மாத்திரை வருது. கணேசன் அப்படின்ற பேருக்கு 4 மாத்திரை. இதே மாதிரி உங்க பேருக்கு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா டீச்சர்ஸ்? சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.